தீபாவளி என்றாலே பலகாரம்தான். கண்ணை பறிக்கும் வண்ண வண்ண பலகாரங்களால் அவ்வப்போது உடல்நலக் கோளாறுகளும் ஏற்படுவது உண்டு. அதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பது குறித்து மருத்துவர் டேவிஸ் பிரபாகருடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்தும் கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சார். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீபாவளி டைம்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பலகாரங்களை மாத்தி எடுத்துக்கும் போது இதை எப்படி தவிர்க்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்டிகை நாள் நான் நினைக்கினாலே பலகாரம் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் நான் என்ன சொல்வேன்னா, வீட்டில் செய்கிற பலகாரம் என்றைக்குமே பெட்டராக இருக்கும் கம்பேர் டு நான் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதோட. ஏன்னா என்றைக்குமே பாட்டி செய்கிறதோ இல்லாட்டி அம்மா செய்கிறதோ அந்த அன்போடு செய்கிறது அன்பு மட்டும் இருக்காது, அந்த அந்த அளவு நெய் ஊற்றுற அளவு, எண்ணெய் யூஸ் பண்ணுற குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ என்றைக்குமே வீட்டில் செய்கிற பலகாரம் என்றைக்குமே பெட்டர். செகண்ட் திங் நான் என்ன சொல்வேன்னா நம்ம ஹைட்ரேஷன், அதாவது நிறைய த்ரூ அவுட் த டே நாள் ஃபுல்லாக நம்ம நிறைய ஸ்வீட்ஸாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் ரெகுலராக வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு அன்றைக்கி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 or 2 liters எடுத்திங்கன்னா டோட்டலாக ஒரு 4 liters ஆஃப் வாட்டர் கண்டினியூஸாக த்ரூ அவுட் த டே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த டைஜஷன் ப்ராசஸ் நீட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். தேர்ட் டிப் நான் என்ன சொல்வேன்னா லேட்டாக நம்ம ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படின்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே இந்த பலகாரம்லாம் ரெடி ஆயிரும். நம்ம அடுத்த நாள் காலமே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஈவினிங் கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு சொந்தக்காரங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது டிவி முன்னாடி உட்காந்து எல்லா ஸ்வீட்ஸையும் ஒன்றா இறக்க ஆரம்பிப்போம். அது என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆயிலில் பொரிச்சதுனால நைட் ஆயில் ஃப்ளோட் ஆகும், அதனால எருக்களிக்க ஆரம்பிக்கிறோம். தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு எல்லாம் நெஞ்சரிச்சல், ஏப்பமாக வருது, எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்ஸ்னாலும் சரி, நம்ம எது எடுத்தாலும் டயட் எடுத்தாலும் சரி, இன்டர்வல் கரெக்டாக எடுத்துகிட்டு போர்ஷன் கண்ட்ரோல் அளவோட கம்மியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சேஃபான தீபாவளியாக தான் இருக்கணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை உடல் நலன் சார்ந்து குடல் சார்ந்து ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, செரிமான கோளாறுகள் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன செய்யலாம்? இந்த ஏப்பமாக வர்றது இருக்குன்னா நைட் கொஞ்சம் மேபி கொஞ்சம் டைஜஷன் இதை பெட்டர் ஆக்கிறதுக்கு நைட் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு 10-20 minutes ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுக்கு அந்த டைஜஷன் ப்ராசஸ் பெட்டராக இருக்கும்.